தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் வேலூர் அடுத்த பொய்கையில் நடைபெறும் கால்நடைகள் சந்தையில் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி 50,000 ரூபாய்க்கு மேல் பணத்தை ரொக்கமாக வெளியில் கொண்டு செல்ல முடியாத சூழல் உள்ளது. சந்தையில் விற்பனை செய்யப்படும் மாடு ஒன்றின் விலையே சராசரியாக 50,000 ரூபாயாக இருக்கும் நிலையில் மாடுகளை வாங்கவோ விற்கவோ முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சந்தையில் வங்கி பரிவர்த்தனையோ UPI பரிவர்த்தனையோ மேற்கொள்ள முடியாது என்னும் நிலையில் விற்பனை சுமார் 2 மடங்கு குறைந்திருப்பதாக சந்தை ஒப்பந்ததாரர்கள் தெரிவித்துள்ளனர். கால்நடை வாரச்சந்தையில் வழக்கமாக 1,50 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை இருக்கும் நிலையில் 50 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே வர்த்தகம் நடைபெற்று இருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் சந்தைக்கு வரும் வியாபாரிகளை பாதிக்காத வகையில் மாற்று ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என சந்தை ஒப்பந்ததாரர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பள்ளிகொண்டாட்ட சுங்கச்சாவடியில் நேற்று 6 லட்ச ரூபா பணம் முடிச்சிருக்காங்க ஒரு வியாபாரி சேலத்துக்காரரு. அவர் பாவம் மாடி வாங்க முடியாது தவிக்கிறாரு. வழக்கத்தை விட பாதி அளவு தான் சந்தை இன்னைக்கு வியாபாரம் நடந்திருக்குது. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறையினால பணம் கொண்டு வர்றதுக்கு வியாபாரிகள் விவசாயிகள் ரொம்ப அச்சப்படுறாங்க. இங்கே கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த பணத்தை எப்படி எடுத்து வரணுன்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ விஷயமா தெரியல. அதனால் கொண்டு வந்தால் அங்கே பணம் பிடிச்சிடுறாங்க. இதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வு காணணும்.